அதான் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. அதுல தகுதியான வாக்காளர்கள் யாரு நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்கள் கட்சிக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் இப்படிதான் இருக்கும். தகுதியான ஒரு வாக்காளர் இப்ப காரைக்குடியிலே 330 இருந்தது, இப்ப 290 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அதில் ஏதாவது தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை வாக்காளர்கள் ஆக்குவதற்கு அவகாசம் இருக்குது. அதனால இது சரியான நடவடிக்கையாகத்தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன். இன்னொன்று, தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்யறாங்க. அதை தாண்டி இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் நம்மளுக்கு மறுபடியும் டைம் இருக்கு. யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் சும்மா இருக்காது. அந்தந்த பகுதியில எங்க கட்சி நிர்வாகிகள் தான் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சேர்ப்பதற்கு நீங்கள் உரிய முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இது யார் அதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு சரியா எஸ்ஐஆருங்கிறது 2004 வரை பல முறை நடந்திருக்கு. 52 இப்பொழுது பீகார்ல குளறுபடி நடந்ததா செய்திகள் வந்ததுனால இங்க பீகாரை தாண்டி இங்க 97 கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல என்னன்னு பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறது தான் நியாயமா நடக்க. அதுல நான் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு நினைக்கிறேன். பிரதமர் வர்றாங்க, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு. அதாவது இந்த போதை மருந்து பழக்க வழக்கத்தால, போதை மருந்து புழக்கத்தால கொலை கொள்ளைகள், இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு நிறைய துன்பங்கள் வருவது உண்மை. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப அமைச்சர் ரகுபதி சொல்வது சரிதானா இல்லையா என்பது உங்களுக்கே தெரியும். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அவர் சொல்வது சரியா இல்லையா என்பது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய கருத்து. நீங்க உங்க கருத்து, ஏன்னா புள்ளி விவரங்கள் இருக்கு, அதை வைத்து நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றது சரியா தப்பா? அதனால அதாவது நம்ம மாநிலத்திலேயும் இது போன்ற குற்றங்கள் பெண்களுக்கு இருக்கு. அது குறிப்பா அந்த போதை மருந்து கலாச்சாரத்தால மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இங்க சரியா இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதை விட குறைவா தான் இருக்குன்னு. அதனால எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சிய எல்லாவற்றுக்கும் வாய்ப்புளித்தது பேசுகிற அரசியல்வாதி அல்ல நான். அதான் நீங்க சொன்னதை அதான் நானே ஏத்துக்கிறேன். அவங்க நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இருக்கு. அதனால ஆளுங்கட்சி தவிர எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இந்த நிபந்தனைகளை எல்லா அரசியல் கட்சிகள் பின்பற்றினால்தான் தொண்டர்களுக்கோ பொதுமக்களோ யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்டிருக்க எல்லா கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். முதலமைச்சருக்கு அப்படி பின்பற்றப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் போய் நம்ம நேரம் எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால அது எனக்கு அதை பத்தி தகவல் தெரியல. இல்ல அவர் என்ன அறிவிப்பு பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. இல்ல தேவையான விஷயங்கள்ல நாங்க 2 பேரும் பேசிக்கதான் செய்வோம். அதே தொடர்புல இருந்தா டெய்லி 24 பேரும் பேசிட்டு இருக்க வேண்டிய இது வரைக்கும் அது நல்லா சார். எனக்கு தெரிஞ்ச வரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார். அவர் மரணத்துக்கு அப்புறம் எங்க கட்சி பிரிஞ்சதுனாலதான் அவர் 2 ஆண்டு ஆட்சியிருந்தார். திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்துல இருந்து திரு கருணாநிதி அவர்களை
கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பட்நாயக்கர் அவர்கள் அப்பொழுது முயற்சி செய்ததாக சொன்னார்கள். அதுதான் ஒண்ணு நிறைவேறாம போயிட்டு. அதனால ஆர்எஸ் பாரதி அவருக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் பேசிக்குவாரு. கருத்தால அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம்னா அவங்க அம்மையார் அவர்கள் காலத்தில் இந்த தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு. ஆர்எஸ் பாரதிக்கு இருந்து அது திமுக சேர்ந்தவர். அவர் அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு.